முனைவர் திருமதி சோ ராஜலட்சுமி. தன் 19 வயதில் அரசு பள்ளியில் ஆசிரியராய் பணியில் சேர்ந்தவர். 17 ஆண்டுகள் இடைநிலை ஆசிரியர், 16 ஆண்டுகள் பட்டதாரி ஆசிரியர் என 33 ஆண்டுகளை தமிழ் கற்பித்தலுக்காக அர்ப்பணித்தவர். தற்போது குரோம்பேட்டை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். கற்றல் கற்பித்தலுக்கு அப்பால் மாவட்ட மற்றும் மாநில கருத்தாளராக செயல்பட்டு ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கும் ஆசிரியராக இருக்கிறார். சமச்சீர் கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட போது 6ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் எழுதும் நூலாசிரியராக பணிபுரிந்தார். தற்போதைய புதிய பாடத்திட்டத்தில் 6ஆம் வகுப்பிற்கு நூலாசிரியராயிருந்து சிறப்பு செய்திருக்கிறார். மனுநீதி சோழன் என்கிற நூல் குழந்தைகளுக்காகவே இவர் எழுதிய படைப்பு. இடைநின்ற மாணவர்களை தேடிக் கண்டுபிடித்து மீண்டும் பள்ளியில் சேர்ப்பது, இன்று பள்ளி மாணவர்களை ஆட்டி படைக்கும் போதை பழக்கத்திலிருந்து மீளச் செய்வது என்று நீள்கிறது இவரது பணி. 2010ஆம் ஆண்டு கோவையில் நடைபெற்ற உலகத் தமிழ் செம்மொழி மாநாட்டில் கலந்து கொண்டு கட்டுரை சமர்ப்பித்தவர். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு பயிலும் பட்டதாரி மாணவர்களுக்கு தொடர்ந்து பயிற்சி அளித்து இதுவரை 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை அரசு பள்ளி ஆசிரியராக பணியமர்த்தி அழகு செய்திருக்கிறார். தினத்தந்தி, புதிய தலைமுறை ஆகிய ஊடகங்கள் மூலம் தேர்வுக்கு வழிகாட்டி நிகழ்ச்சிகளுக்காக பல்வேறு மாவட்டங்களுக்கும் பயணப்பட்டவர். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நேரலையில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஏற்படும் தேர்வு ஐயங்களை தீர்த்துக் கொண்டிருக்கிறார். தமிழ் சார்ந்த பல்வேறு இணைய வழி கருத்தரங்குகளில் பங்கேற்று கவிதைகள் படைத்து சுடரொளி விருது பெற்றிருக்கிறார். இந்த 33 ஆண்டுகளும் தான் கற்பித்த அத்தனை மாணவர்களுக்கும் 100% தேர்ச்சி பெற்று தந்த முனைவர் சோ ராஜலட்சுமி அவர்களுக்கு ஈகை ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமைப்படுகிறோம்.